வணக்கம். நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற வர்மக்கலையை இப்போ நாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வர்மக்கலை 9வது புள்ளி, அதாவது 108ல் 9. அதுக்கு நட்சத்திர கால வர்மன்னு பேருங்க. நம்ம முகத்தில் தான் இருக்குங்க. ஸ்டார் தானே, பாருங்களா, ஸ்டார் எவ்வளோ ஸ்டார்ன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண் பக்கத்தில் கண் இருக்கு இல்லைங்களா, இந்த கடைக்கண், அதாவது கண் முன்பக்கம், மையப்பகுதி, கடைசி பகுதி, இந்த கடைக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த கடைக்கண்ணிலேருந்து ஒரு விரலுக்கு பின்னாடி போனோம்னா ஒரு பள்ளம் இருக்கும். அது நமக்கு தெரியும் தான், வச்சு பாருங்களா, நல்லா தெரியும் பள்ளம். அந்த பள்ளத்துலேருந்து ஒரு கீழ் நோக்கி எலும்பு மேடான பகுதி, எலும்பில் வரக்கூடாது, மேடான பகுதி, அந்த வளைவு கரு ஸ்டார்ட் ஆகி மேடு தொடுற இடம் தாங்க அந்த நட்சத்திர வர்ம புள்ளி இருக்கக்கூடிய புள்ளி. இப்போது இந்த ஆள்காட்டி வரல, அதாவது சுட்டு வரல வச்சுட்டேன் பாருங்கள், எப்படி ஏக்கிறோம் பாருங்கள். வேகமாக அழுத்தவே கூடாது. வேகமாக அழுத்துனா மயக்கம் வந்துடும். சும்மா லேசாக தொடணும். எறும்பு எப்படி உடம்புல ஏறுதோ அந்த கால்கள் மிருதுவாக தானே இருக்கும், அந்த அளவுக்கு தொடணும், மிருதுவாக தொடணும். அப்படி தொட்டுட்டு பாருங்கள், 1 2 லேசாக அழுத்தணும் பாருங்கள். சும்மா டச் பண்ணி அப்படியே தொட்டுகிட்டே இருக்கணும். தோலில் அப்படியே லேசாக அழுத்தி விடணும் பாருங்கள். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அழுத்திட்டே வந்தோம்னா ஒரு 2 நிமிஷம், ஒரு 160 எண்ணிக்கை நம்ம தொடர்ந்து செய்கிற மாதிரி செஞ்சுட்டா போதும், 2 நிமிஷம் முடிஞ்சிடும். இதனால் நமக்கு நன்மைகள் என்ன தெரியுங்களா? ஸ்டார் தானே சொன்னேன், முதல் ஸ்டார் என்ன தெரியுங்களா? அதுக்கு நினைவு திறன் அதிகரிக்கும். மெமரி டெக்னிக், நல்லா மெமரி வந்துடும். மெமரி நல்லா வந்துடுச்சுன்னு வச்சுங்களா, சின்ன வயசில் இருக்க கூட மெமரி வந்துடுமா. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த நட்சத்திரம், அதான் ஸ்டார்னு பேர் வச்சுருக்காங்க இந்த வர்மத்துக்கு. கண்ணில் தண்ணி கொட்டிகிட்டு இருக்கும் சிலருக்கு. அந்த தண்ணி கொட்டுறவங்க இந்த புள்ளியை இயக்கும்போது அந்த தண்ணி கொட்டுறது சரியாகும், நின்றுடும். சிலருக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா கண் சிவந்து போயிருக்கும். அந்த கண் சிவந்து போச்சோன்னா அவங்களுக்கு நீர் அதிகமாக ஏறி போச்சுன்னா உடம்புல, அந்த நீர் சமநிலைப்படுத்துறது பித்தத்தை அதிகரித்து நீரை சமநிலைப்படுத்தும். அப்போ கல்லீரல் சரி பண்ணக்கூடிய வர்ம புள்ளி இந்த நட்சத்திர கால வர்ணத்துக்கு. முன்பக்க தலைவலி அதுவும் சீராகும், ஒற்றை தலைவலியும் சீராகும். கண் பார்வை சமநிலை கொண்டு வந்துடும். ரொம்ப பார்வை வித்தியாசமாக இருந்துச்சுன்னா சமநிலைப்படுத்தும். இதை புள்ளியை நம்ம தெரிஞ்சுக்கவும், அவசர காலத்துக்கு இந்த புள்ளியை இயக்கவும், உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.